சாமந்தி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசி மகேந்திரன் அவங்களுக்கு 30ஆவது வருஷம் வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கவும், அப்போ வந்து அரசியோட அண்ணன் கோடீஸ்வரர் குடும்பத்தோட அந்த மேடையில் ஏறதுக்காக வரும்போது அப்போ அரசியோட ஆட்கள் வந்து அவங்க தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. அப்போ அரசி வந்து கண்ணை காட்டுறாங்க. அவங்க வந்து யாரை அனுப்புறன்னு சொல்லுவாங்களோ அவங்கள மட்டும்தான் மேடைக்கு அனுப்புகிறாங்க. மற்றவங்கள வந்து அனுப்பக்கூடாதுன்னு அவங்க கஞ்சாடை கட்டிட்டாக்கி அவங்க வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ கோடீஸ்வரன் குடும்பத்தை வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசி வந்து கஞ்சாடை காட்டவும் உடனே வந்து அவங்களும் தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ கோடீஸ்வரன் வந்து சொல்றாங்க, இங்க பாரு, நான் அவங்களோட அண்ணனாக்கு அப்படிங்கும்போது இங்க பாருங்க சார், அவங்க சொன்னா மட்டும் தான் என்னால் அனுப்ப முடியும், அதனால தயவு செய்து நீங்க கீழே போயிருங்க அப்படிங்கவும், என்னையா மேல மேடைக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறேன், நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோடீஸ்வரன் பார்த்தோம்னா அவங்க ஒய்ஃபையும் அவங்க பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு சேர்ல போய் உட்காரவும் உடனே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரிக்கு உங்க தங்கச்சி பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது அவ பண்ணட்டும், எந்த அளவுக்கு தான் அவ போயிருவான்னு நானும் பாக்குறேன், அவ என்ன பண்ணுனாலும் சரிதான், என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கும் போது அப்போ உங்க பொண்ணு வந்து அப்ப எனக்கு வந்து அத்தான் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, எங்க பாரு, நீ தான் அரசியோட மருமக, அது எந்த விதத்திலயும் மாற்ற முடியாது, போருமா அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து, என்ன மாமா நீங்க வந்து அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் என் பொண்ணையே கிஃப்டா உங்க வீட்டுக்கு மருமகளா ஆக்க போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அர்ஜுன் வந்து நினைக்கிறாங்க, என்னது சாமந்தி எங்க போனானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து சாமந்தி அந்த நேரத்துல அர்ஜுனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஒருவேளை வந்து சாமந்தி நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் அவன் ஃபோன் பண்றா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் பார்த்தோம்னா சாமந்தியை பாக்குறதுக்காக வராங்க. இங்க பார்க்கும்போது வந்து அவங்க காட்டு ராஜாவை தான் காட்டுறாங்க. அப்போ காட்டு ராஜாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோஜாவும் வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா சாமந்தியிட்ட வந்து அவங்க அர்ஜுன் வந்து, என்ன சாமந்தி என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமா எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நீ கொடுக்க வேண்டாமா, அதுக்காக தான் உனக்காக நான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், இது கிட்டதுமே வந்து அர்ஜுன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உடனே அர்ஜுன் வந்து சொல்றாங்க, ஆமா இந்த கிஃப்டை வந்து நீ அவங்களுக்காக நீ ரெடி பண்ணுன, அப்படி இருக்கும்போது நீயே கொண்டு கொடுக்க வேண்டியது என்ன, என்கிட்டயே கொண்டு கொடுக்குற அப்படிங்கும் போதே, இங்க பாரு நான் மட்டும் கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கீங்க, அரசி மேடம் என் முகத்திலே தூக்கி வீசிடுவாங்க, ஆனா நீ அப்படி கிடையாது, இந்த வீட்டுல ரொம்ப நாளா நீ இருக்கிற, அதனால நீ கொடுத்தேன்னா அவங்க கண்டிப்பா வாங்கிக்கிடுவாங்க, அது மட்டும் இல்லாம நீ அவங்கள அம்மா அம்மான்னு கூப்பிட்டு நீ எவ்வளவு பாசமா இருக்கிற, அதனால நீ இந்த கிஃப்டை கொண்டு கொடு, மத்த எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கவோ, இது கிட்டதுமே அர்ஜுனுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா சாமந்தி சொல்றது கரெக்டு தான், மற்ற எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நான் அம்மா அப்பாவுக்காக எந்த கிஃப்ட்டுமே வாங்கலை, அதனால இதே கொடுத்துலான்னு சொல்லிட்டு, ஆமா இதுல என்ன இருக்குது அப்படிங்கும் போதே, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, இது என்னுடைய கையால நான் அவங்களுக்கு பண்ணின கிஃப்ட் ஆகும், அதை கொண்டு போய் கொடு அப்படிங்கவும் உடனே அர்ஜுனும் சந்தோஷமாட்டு அங்க போறாங்க. அங்க போனதுமே, அம்மா நான் உங்களுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆதவ் வந்து, என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ அது உள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப பார்த்தோம்னா மகேந்திரன் வந்து சொல்றாங்க, அவன் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தா என்ன, அவன் பாசத்தோட வாங்கிட்டு வந்திருக்கிறான், அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கும் போது அப்ப அரசியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து, அம்மா அந்த கிஃப்டை நீங்களே பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும், உள்ள என்ன இருக்குதோ தெரியலையே, அது அம்மாவுக்கு பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப அரசி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிஃப்டையும் வந்து யார் யாரு கொடுக்குறாங்களோ அதை வந்து தரம் பிரிச்சு அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏ கிரேடு, பி சின்னு கிரேடாட்டு அவங்க தனித்தனியா வந்து அவங்க பிரிச்சு வைக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப அர்ஜுன் வந்து நினைக்கிறாங்க, இப்ப இந்த கிஃப்டை பார்த்தா அம்மா என்ன சொல்ல போறாங்களோ தெரியல, உள்ள என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிஃப்டை பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தோம்னா 2 பொம்மையை தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு லேடிஸ் அவங்க ஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரிக்கு 2 பொம்மையை வந்து அவங்க சேர்த்து வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை வந்து அப்படியே அரசி பார்த்துட்டு இருக்கவும், அப்ப சாமதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அர்ஜுனும் வந்து அம்மாவுக்கு இது பிடிக்குமோ என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அரசி வந்து பார்த்தோம்னா அந்த லேடி பொம்மைக்கு வந்து ஒரு நெக்லஸ் மாதிரிலாம் வரைஞ்சிருக்காங்களா, அதெல்லாம் அப்படி கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே மகேந்திரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆதவ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அலட்சியத்தோட அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அந்த கிஃப்டை வந்து பி கிரேட்ல வச்சிரு அப்படின்னு சொல்லவும், பி கிரேடுன்னு சொன்னதுமே வந்து அர்ஜுனுக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்துருச்சுது. பரவாயில்லையே, அம்மா வந்து நம்மளுடைய பரிசு பொருள்ல பி கிரேட்ல வைக்க சொல்லி இருக்கிறாங்க, இது எல்லாமே வந்து அவளுக்கு சாமந்திக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது காட்டு ராஜாவை தான் காட்டுறாங்க. காட்டு ராஜா வந்துருந்தாங்க. அப்ப சாமந்தி பார்த்தோம்னா அவங்க அங்க இருந்து போயிடவும், அப்ப காட்டு ராஜா வந்து அவங்க வராங்க. வந்ததுமே அவங்க பார்த்தோம்னா அரசிக்கு ஒரு கிஃப்ட கொடுக்குறாங்க. அது என்ன கிஃப்ட்னா ராணியோட நெக்லஸ் தான் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அரசி அதை ஓபன் பண்ணி பார்த்ததுமே அளவு கடந்து சந்தோஷமாயிருந்தாங்க. என்ன நெக்லஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல மேடம் இது வந்து அதே மாதிரிக்கு டூப்ளிகேட் ஆகும், ஒரிஜினல் கிடைக்கல, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே ஒரிஜினலும் நான் எப்படியும் நான் வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கவோ, அப்ப பார்த்தோம்னா அரசி வந்து அந்த நெக்லஸே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பொம்மை படத்துலயும் வந்து இந்த மாதிரிக்கு தானே நெக்லஸ் வரைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், அப்ப அரசி பார்த்தோம்னா இந்த நெக்லஸை வந்து ஏ கிரேடில் வச்சிரு அப்படின்னு சொல்லும் போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. ஆமா அர்ஜுன் வந்து ஒரு பொம்மை படம் கொடுத்தாம்லாம்,
அதையும் வந்து ஏ கிரேடிலே வச்சிரு அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து கேட்டதுமே அர்ஜுனுக்கு இன்னும் சந்தோஷம் தாங்க முடியல. என்னது, என்னுடைய பரிசு பொருள் வந்து ஏ கிரேடுக்கா? இது எல்லாத்தையும் வந்து சாமந்திக்கு தான் இந்த பெருமையெல்லாம் சேரும், அதனால சாமந்தியை போய் பார்த்துட்டு வரலன்னு சொல்லிட்டு அர்ஜுன் பார்த்தோம்னா சாமந்தியை பார்க்கறதுக்காக வரவும் உடனே சாமந்தி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா வந்து நீ கொடுத்த பரிசு பொருளை ஏ கிரேட்ல வச்சிருக்கிறாங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தோம்னா சந்தோஷம் தாங்க முடியாம சாமந்தியை அப்படியே கெட்டி பிடிச்சிருந்தாங்க. இது சாமந்திக்கு கோபத்தை ஏற்படுத்துது. அப்ப சாமந்தி பார்த்தோம்னா அவங்க அர்ஜுனை தள்ளி விட்டுட்டு பலார்னு ஒரு அறையை விடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிலாம் நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் ரொம்ப ஓவரா உனக்கு இடம் கொடுத்துட்டேன், அதனாலதான் இந்த மாதிரிலாம் நீ செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி கோபத்தோட போகவும் உடனே அர்ஜுன் வந்து ஐயோ சாமந்தி இந்த மாதிரிக்கு நம்ம கெட்டி பிடிச்சனால வந்து நம்மளை தப்பா எடுத்துக்கிட்டு போறா போலுக்கு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து அளவு கடந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாம இந்த மாதிரிக்கு நான் பண்ணினது தப்பு தான், ஐயோ இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியலையே, அவளை எப்படியா சமாதானப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் நினைக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா காட்டுராஜா அங்க ஃபங்க்ஷன்ல நின்றுட்டு இருக்கிறத வந்து சாமந்தி பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டுமே ஐயோ இவன் அங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே, இவன் நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் பார்த்தோம்னா ரோஜாவை தான் காட்டுறாங்க. ரோஜா வந்துருந்தாங்க. ரோஜா வந்ததுமே அது வந்து என்ன இவ்வளோ லேட் ஆகி போச்சு அப்படிங்கும் போது டிராஃபிக்ல தான் ரொம்ப லேட் ஆகி போச்சு அப்படிங்கவோ, சரி வா நான் அம்மா கிட்ட ஒன்று அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படிங்கும் போது அப்போ ரோஜா பார்த்தோம்னா அந்த வீடை பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, இந்த வீட்டுக்கு மட்டும் நான் மருமகளாக வந்துட்டோம்னா போகிறோம், இந்த சொத்து எல்லாத்துக்கும் நான் வந்து இதாக ஆயிடுவேன், இந்த சொத்து எல்லாமே எனக்கு கிடைச்சிரும். அதுக்கு ஆதவ மனசில் நம்ம ஓரளவுக்கு இடம் பிடிச்சாச்சுது, ஆனால் அதே மாதிரிக்கு ஆதவோட அம்மா மனசில் நம்ம இடம் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து ரோஜா வரவும் அப்போ வந்து ஆதவ் வந்து பார்த்தோம்னா அவங்க ரோஜா கூட பேசிட்டு இருக்கிறத அவங்க அரசி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது என்னது, ஆதவ் இந்த மாதிரிக்கு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப வலிஞ்சு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசி கோபத்தோட இருக்கவும் அப்போ ஆதவ் வந்து அரசிகிட்ட வராங்க. அப்போ அரசி வந்து அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அம்மா அவன் வந்து நம்மளுடைய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கிறாமா யாரோஸ்டா அப்படிங்கும் போது, சாதாரண ஒரு வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட நீ இந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருப்பி அப்படிங்கும் போதே அப்போ ரோஜா வந்து பார்த்தோம்னா மேடையில ஏறதுக்காக வரும்போதே அரசி வந்து அவங்க ஆட்கள் கிட்ட அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சாட காட்டுறாங்க. உடனே அவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ரோஜாவை மேடைக்கு விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க. உடனே ரோஜா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ ஆதவ் வந்து அவங்க அரசியை பார்க்குறாங்க. அப்போ அரசி வந்து சொல்றாங்க, அங்கே பாரு இந்த மாதிரிக்கு ஆளுகளை நீ கூப்பிட்டதே தப்பு, அது மட்டும் இல்லாம என் பக்கத்துல நின்று அவள் எனக்கு பரிசு கொடுக்க போறாள், இதெல்லாம் வந்து நான் ஏற்றிக்கவே மாட்டேன், அவளை வந்து இங்கிருந்து போக சொல்லு அப்படிங்கவோ இதனால ஆதவ் வந்து பார்த்தோம்னா சரிம்மா நான் அவளை எப்படியாவது நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் வராங்க. வந்ததுமே சரி ரோஜா வா, அம்மா கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களா, மற்றபடி தப்பா எடுத்துக்காது அப்படிங்கும் போது உடனே வந்து ரோஜாவுக்கு புரிஞ்சிருது நம்மளை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு. என்னையவா மேடையில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பா பாருங்க ஒரு நாள் வந்து என்னை தேடி நீங்க வருவீங்க, அந்த நிலைமை நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா வந்து ஆதவ் கிட்ட அதனால பரவாயில்ல அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோஜாவும் இந்த மாதிரிக்கு வந்து நடிச்சுட்டு போயிருந்தாங்க. அப்ப பார்த்தோம்னா அவங்க காட்டுராஜாவை ரோஜாவும் பார்த்துருந்தாங்க. ஐயோ இவன் நம்மளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அப்படி நைஸா ரோஜா போகவும் அப்போ ரோஜா வந்து அவங்க அம்மா வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே சாமந்தியை போய் கூப்பிடுறாங்க. சாமந்தி வா வான்னு சொல்லி கூப்பிடும் போது, என்னம்மா நானும் எரிச்சல நின்றுட்டு இருக்கிறேன், நீ எதுக்காக என்னை கூப்பிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ரோஜா வந்ததை காட்டுறதுக்காக தான் சாமந்தியை கூட்டிட்டு போறாங்க. அப்ப சாமந்தி பார்த்தோம்னா நீ எங்க என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் உடனே ரோஜாவும் அவங்க ஆதவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து செண்பகம் வந்து அவங்க சாமந்திகிட்ட காட்டுறாங்க, பாரு அவங்க ரோஜா நின்று பேசிட்டு இருக்கிறா, வா நம்ம போகலாம் அவகிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது உடனே சாமந்தி அவங்க பாக்குறாங்க. அப்ப அதுவும் ரோஜாவும் ரொம்ப சிரிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கவும், வேண்டாமா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே வந்து ரொம்ப பழகி இருப்பாங்க போலுக்கு, இப்ப நம்ம போனோம்னா அவளுக்கு ரொம்பவே சங்கடமாயிரும், அதனால நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க சாமந்தி தடுக்கிறாங்க. அப்ப பார்த்தோம்னா அவங்க காட்டுராஜா நின்றுட்டு இருக்கவும், ஐயோ இங்க வந்துட்டானா வாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே அப்ப கோடீஸ்வரனோட ஒய்ஃப் தான் அங்க வராங்க. வந்ததுமே நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் உங்ககிட்ட ஜூஸ் கேட்டேன் ஆனா அதை எடுத்துட்டு வராம நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இவங்க வேற நிலைமை புரியாம நம்மளை போட்டு எரிச்சல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கும் போது, இங்க பாரு இப்பவுமே இப்ப என்ன ஜூஸ் எடுத்துட்டு வார அப்படிங்கும் போது அடுத்ததை பார்த்தோம்னா காட்டுராஜாவுக்கு ஜூஸை கொண்டு கொடுக்க சொல்றாங்க. அங்க பாரு அங்க வந்திருக்காருல அவருக்கு உன் கையால நீ கொண்டு ஜூஸை கொடுக்கணும், அதை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா ஆதவும் ரோஜாவும் பேசிட்டு இருக்கிறத அரசியை வந்து பாத்துருந்தாங்க. பார்த்ததுமே இவ இன்னும் இங்க இருந்து போகலையா, இந்த ஆதவையா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தோம்னா அரசிக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது. இவளால வந்து இந்த மாதிரிக்கு ஆதவ பேசிட்டு இருக்கிறத பார்க்கறதுமே எரிச்சலா இருக்குது, இவளெல்லாம் அடிச்சு துரத்தணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ரோஜா பார்த்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா வந்து கால் ஸ்லிப் ஆகி அவங்க ரோஜா கீழே விழுறதுக்காக போகும்போது உடனே ஆதவ் வந்து பிடிக்கிறாங்க. இது அரசிக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துது, இவளெல்லாம் வந்து விட்டு வைக்க கூடாது, அடிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப மகேந்திரன் வந்து அரசியை கவனிச்சிருந்தாங்க. அரசியை தடுத்து நிறுத்துறாங்க.
அரசி அங்க பாரு யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிடவும் உடனே அரசி பார்த்தோம்னா அப்படியே வந்து ரோஜாவை எரிச்சலோட பார்த்துக்கிட்டு போறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா வந்து அவங்க ஜூஸை கொடுக்கறதுக்காக வந்து சாமந்தி வந்து அவங்க காட்டுராஜாக்கு கொடுக்கறதுக்காக வராங்க. இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே, இவங்க வர நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். அதே நேரத்தில் காட்டுராஜா நம்மளை பார்த்துட்டாலும் இப்போ வந்து பிரச்சனையாயிடும். இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படியே கொடுக்கறதுக்காக வராங்க. காட்டுராஜா பார்த்தோம்னா அவங்க ஒருத்தங்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கவும் அப்போ வந்து சாமந்தி அப்படியே முகத்தை திருப்பின மாதிரிக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துறவும் அவங்க காட்டுராஜாவும் பார்த்தோம்னா அவங்க சாமந்தியை கவனிக்காமையே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துருந்தாங்க. நல்ல வேலையை நம்ம எப்படியோ கொடுத்துட்டோம்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, ரோஜா வந்து அவங்க சாமந்தியை பார்ப்பாங்களா, அது மட்டும் இல்லாம சாமந்தி வந்து ரோஜாவை பார்ப்பாங்களா, நாங்க 2 பேரும் இந்த வீட்டுல தான் வேலை செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சாமந்தி ரோஜா கிட்ட சொல்லுவாங்களா, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது. அரசிக்கு வந்து பார்த்தோம்னா ரோஜாவை பார்த்ததுமே பிடிக்கல. ஏன்னா அவங்க நம்ம கிட்ட வேலை செய்யப்பட்டவங்க எல்லாம் ஆதரவு இந்த மாதிரி இடம் கொடுத்து வேலை, அதாவது ரொம்பவே வந்து நெருக்கமா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால ரோஜாவோட கனவு நனவாகுமா, ரோஜா வந்து இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.